ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்னைக்கு எக்ஸலில் நம்ம கஸ்டம் வேலிடேஷனோட கடைசி பார்ட்டில் இருக்கிறோம். கஸ்டம் வேலிடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கஸ்டம் வேலிடேஷனுக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் 3 வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் நீங்கள் பார்க்குறப்போ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கண்டிஷன் கொடுத்துருப்போம். நமக்கு டேட்டா வேலிடேஷனில் ஆல்ரெடி அதே ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கண்டிஷன் வேணும். ஒரு லெட்டர் இருக்கணும், 4 நம்பர்ஸ் இருக்கணும், 2 லெட்டர்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கணும், அதே மாதிரி பின்னாடி 4 நம்பர்ஸ் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு 7 நம்பர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஐடியோ இல்லை ஒரு கோடோ நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம எப்படி வேலிடேஷனில் கொண்டு வர்றது? இப்போ நான் இங்கே வந்து இந்த வேலிடேஷன் இல்லாமல் ஏதாவது நான் பிரேக் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், எனக்கு வேலிடேஷன் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு நமக்கு கஸ்டம் வேலிடேஷன் தேவைப்படுது. நம்ம ஃபார்முலாஸ் எதுவுமே இன்புட் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்துருப்போம். டேட்டாவில் போயிட்டு இங்கே டேட்டா வேலிடேஷன் கொடுத்தோன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமில் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுக்கணும். நான் அதுக்கு தான் இங்கே வந்து ஹெல்ப்பர் காலம்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸை நம்ம தனித்தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை மொத்தமாக நம்ம வந்து கம்பைன் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் கண்டிஷன்ஸ் நமக்கு எப்படிலாம் தேவைப்படும்னு. இப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 லெட்டர் 4 நம்பர்ஸ்னு இருக்குது. ஸோ நமக்கு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு லென்த்தை ஃபைன் பண்ணிடணும். நம்மளோட லென்த் க்ரைட்டீரியா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம லென்த் க்ரைட்டீரியா வந்து 4 + 1 5. ஸோ லென்த் வந்து நமக்கு 5ஆக இருக்கணும். அதுக்குமா அடுத்த க்ரைட்டீரியா வந்து நம்பர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, ஏன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்பர்ஸ் க்ரைட்டீரியா நீங்கள் வந்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்கணும். அதுவும் எப்படி? ரைட் சைடில் இருந்து. ஸோ ரைட்டில் 4 வேல்யூஸ் வந்து நம்பர்ஸாக இருக்கணும். அந்த ஒரு க்ரைட்டீரியா நம்ம எடுத்துப்போம். அதுக்கடுத்து நமக்கு என்ன ஒரு க்ரைட்டீரியா? ஃபஸ்ட் லெட்டர், அதாவது லெஃப்ட்லேருந்து ஒரு வேல்யூ நமக்கு அது வந்து நம்பராக இருக்கக்கூடாது, ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். ஸோ லெஃப்டில் ஒரு வேல்யூ நமக்கு ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம க்ரைட்டீரியா கொடுத்துட்றோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற க்ரைட்டீரியாஸ்க்கு நம்ம வந்து வேல்யூஸ் ஃபைன் பண்ணிட்டு அதை கம்பைன் பண்ணிடுவோம். இப்போ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வீடியோஸ்லாம் இருக்குன்னு, அதை போய் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லென்த், ரைட், லெஃப்ட், இந்த ஃபார்முலாஸ்லாம் அதெல்லாம் வந்து இப்போ நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நான் ஈக்குவல் டு கொடுத்து லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட வேல்யூ, இங்கே தான் வரப்போகுது. ஸோ இந்த லென்த் எனக்கு எப்படி இருக்கணும்? எனக்கு வந்து ஈக்குவல் டு 5ஆக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷனில் வந்துடும். நம்ம இங்கே இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, இதுக்கு நமக்கு ட்ரூன்னு வருது. இப்போ அதே மாதிரி ரைட்டில் இருக்கிற 4 வேல்யூஸ் நமக்கு நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ரைட் ஃபார்முலா ரைட்டுன்னு கொடுத்து இதை ரெஃபர் பண்ணிட்டு எவ்வளோ கேரக்டர்ஸ்? நமக்கு 4 கேரக்டர்ஸ். இது வந்து நம்பராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்? இஸ் நம்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இஸ் நம்பரில் இதை நான் போடுறேன். ஆனால் இது கொடுத்தா நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? நமக்கு வராது. ஆனால் ரைட்டில் இருக்கிற 4 வேல்யூஸ் நம்பர்ஸ் தானே, நமக்கு ஏன் அது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா பாரில் போட்டு வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா நமக்கு அது கொட்டேஷனில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு டெக்ஸ்ட்டாக நமக்கு கன்சிடர் ஆயிடுது. இந்த கொட்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வேல்யூ ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம இதை கொட்டேஷனை ரிமூவ் பண்ணலாம். ஸோ நான் உள்ள மறுபடியும் வேல்யூ அப்படின்னு கொடுத்து அதை நான் என்க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, எனக்கு ட்ரூன்னு வருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும், நமக்கு வந்து பியூர் நம்பர்ஸாக வேணும். ஸோ நம்ம அதை வேல்யூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? இஸ் நம்பர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்பராக இல்லையான்றதை செக் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது நமக்கு வந்து லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு லெஃப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 1. இது வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கிறதுக்கு இஸ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நம்பராக இருந்தால் கூட நம்ம கொட்டேஷனில் வந்து மறுபடியும் அதே மாதிரி தான் தரோம். ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம்னா, நம்பராக இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். நமக்கு ஃபால்ஸ் கண்டிஷன் கொண்டு வர மாதிரி நம்ம இதை பார்த்துக்கணும். ஸோ முன்ன பண்ண மாதிரியே தான் லெஃப்ட் கண்டிஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வேல்யூவாக மாற்றலாம். மாற்றிட்டு இந்த நம்ம இஸ் நம்பர் கூட கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நமக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா இது வந்து நமக்கு நம்பராக இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போ இது நமக்கு வந்து அப்படியே ரிவர்ஸில் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆப்போசிட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று, நாட் ஃபங்க்ஷன். நாட்டுன்னு கொடுத்தோன்னா நமக்கு ட்ரூவெலாம் ஃபால்ஸாக மாறிடும், ஃபால்ஸ்லாம் ட்ரூவாக மாறிடும். ஸோ அதில் நான் வந்து இதை என்க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் ஆல்ஃபபெட் இல்லாமல் இங்கே ஃபால்ஸ்னு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட் லெட்டர் ஆல்ஃபபெட் போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு கண்டிஷன்ஸ்லாம் இங்கே பாருங்கள், லென்த்து வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு காமிக்குது. ஓகே, இது வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்.
அண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்ம காப்பி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஹோமில் கிளிப் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிடுங்க. இந்த மாதிரி தனியாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கம்பைனில் வந்து அண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவையும் கொடுத்து கமா கொடுத்து லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கொடுத்துருங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் தரேன். இப்போ இங்கே வேலிடேஷன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா, அதுக்கு முன்னாடி இதை காப்பி பண்ணிடுங்க ஃபார்முலாவை. நீங்கள் செல்ஸ் எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு கஸ்டமில் ஃபார்முலாஸை போட்டுருங்க. இப்போ இங்கே கீழே ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு எரர் வருது. இங்கே நமக்கு டேட்டா அக்செப்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் நமக்கு இது வருது. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் கடைசியாக வந்து 4 நம்பர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி க்ரைட்டீரியா கொண்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், லென்த் ஃபைண்ட் பண்ணணும். இதில் லென்த் நமக்கு எவ்வளோ இருக்குது, நமக்கு இதில் லென்த் 6 இருக்குது. அண்ட் நமக்கு ரைட்டில் இருக்கிற 4 வேல்யூஸ் நமக்கு என்னவாக இருக்கணும், நம்பர்ஸாக இருக்கணும். ஓகே, ஆனால் லெஃப்டில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 வேல்யூஸ் நமக்கு வந்து ஆல்ஃபபெட், அதுவும் எப்படி இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இந்த வேல்யூ தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு அது நம்ம வந்து டிஎன் எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிற லெஃப்ட் வேல்யூ ரெண்டுமே வந்து டிஎன் இருக்கணும். இப்போ எப்படி இதே ஃபார்முலா தான் இதுக்கும் வரும். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மட்டும் நான் லென்த்தில் 6ன்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ரைட்டில் இருக்கிற 4 நம்பர்ஸ் வேணும். ஸோ இதையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ லெஃப்டில் வந்து நமக்கு கன்ஃபார்ம் டிஎன் தான் வேணும். ஸோ நம்ம அதுக்கு லெஃப்ட் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட்ன்னு கொடுத்து இதை ரெஃபர் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 2, இது எப்படி இருக்கணும், நமக்கு ஈக்குவல் டு டிஎன் அப்படின்னு இருக்கணும். ஸோ இப்போ என்டர் கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு 3 வேல்யூமே வந்து கரெக்டாக வந்துருக்குது. இப்போ நம்ம எதாவது மாற்றி பார்ப்போம், முன்னாடி வேறு ஏதாவது நம்பரோ கொடுத்து பார்ப்போம். நமக்கு அதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் ஃபால்ஸ்னு வருது. ஓகே, இப்போ நம்ம இதை கம்பைன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிளிப் போர்டில் போயிட்டு நம்ம ஃபார்முலாஸை காப்பி பண்ணிடலாம். இப்போ AND ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை கம்பைன் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி நம்ம டேட்டா வேலிடேஷனில் அதை கஸ்டம் ஃபார்முலாவில் போட்டுடுறோம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுத்த க்ரைட்டீரியா நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் மேல் இருந்த மாதிரியே தான், ஆனால் லெட்டர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். நமக்கு ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் மட்டும் எது வேணால் இருக்கலாம். ஸோ லெஃப்டில் இருக்கிற 2 வேல்யூஸ் நமக்கு வந்து நம்பராக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ டி இருந்து நெக்ஸ்ட் வந்து நம்பர் இருந்தாலோ நமக்கு கொட்டேஷனில் வந்துடும். ஸோ அது கொட்டேஷனில் வரப்போ நமக்கு டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் ஆகும், நம்பர்ஸாக வந்து கன்சிடர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எரர் இருந்தால் கூட நமக்கு இப்படி காமிச்சிடும். ஸோ தனித்தனியாக லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ லெஃப்டில் ஃபஸ்ட்டு ஒன்று லெட்டராக இருக்கணும், அதே மாதிரி லெஃப்டில் செகண்ட் ஒன்றும் நமக்கு லெட்டராக இருக்கணும். ஸோ லெஃப்டில் செகண்ட் ஒன் நம்ம எப்படி தனியாக எடுக்கிறது, அதுக்கு நம்ம மிட் ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தோம். ஸோ மிட் டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ இதே ஃபார்முலா தான் இதுக்கு வரும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ மிட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு மிட் அப்படின்னு கொடுத்துட்றோம். இதை ரெஃபர் பண்ணிடுறோம். நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர் 2, அதுலேருந்து நமக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான் வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். இப்போ சேம் முன்ன நம்ம எல்லாம் பண்ண மாதிரியே தான், இல்லைனா நீங்கள் இதை காப்பி கூட பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு இங்கே இந்த வேல்யூ வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்லாம் கரெக்டாக பார்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சேம் நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுவும் வந்து நமக்கு ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே முன்னாடி வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை கம்பைன் பண்ணுறோம். ஸோ கிளிப் போர்டு ஓப்பன் பண்ணிட்டு கிளியர் ஆல் கொடுத்து ஒவ்வொரு ஃபார்முலாவையும் காப்பி பண்ணுறோம். இப்போ இங்கே நம்ம அண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து கம்பைன் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஃபார்முலாஸாக நம்ம
காப்பி பண்ணிட்டு கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் போகிறோம். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் டெலிட் பண்ணால் கூட உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து ஃபார்முலாவில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.